ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபகுக் chapter 2 verse 3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசனங்கள் குறித்த காலத்திற்கு அவர் அதை முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். அந்த குறித்த காலம் முடிந்த உடனடியாக அதை நமக்கு வெளிப்படுத்துவார், அதை நிறைவேற்றுவார். அவருடைய திட்டங்கள் நிச்சயம் நிறைவேறும். Dear children of God, the vision is kept for an appointed time. It is hastening towards the goal. It will not lie. It will come. You need to trust on God because it is the Lord who gives you the vision. It is the Lord who kept it for an appointed time to mature the vision, to accomplish it. Like a baby is in the mother's womb for 37 weeks, every vision is kept for a certain period, for an appointed time. It is hastening towards the goal. It is hastening towards the maturity. It will not lie. It will surely happen. Believe it. Believe in the Lord who promised it. At the end, it will happen. It will not lie. Even it may look like it is tarrying, wait for the appointed time. It will not tarry. It will happen on the right time when God has appointed for you to receive the vision, you to accomplish the vision, you to be blessed by the vision. That is the promise of God. கர்த்தருடைய பிள்ளைகளே, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருங்க. அது பொய் சொல்லாது. அது நிச்சயமாய் வரும். அதுதான் உண்மை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம விசுவாசமா இருக்கணும். காரணம், அந்த தரிசனத்தை கொடுத்தவர் கர்த்தர். அவர் பொய் சொல்லாதவர். அவர் ஒரு நாளும் நம்மை ஏமாற்ற மாட்டார். அவர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார். அவராலே செய்ய முடியாத ஒரு அற்புதம் இல்லை. அந்த தரிசனத்தை நிச்சயமாக நிறைவேற்றி நம்மை ஆச்சரியத்துக்குள்ளாக்குகிற தேவன். He will perform it so that you will be amazed by experiencing the vision in your life. So wait for God's time. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்க ஆண்டவர் சொல்கிறார். We need to subdue ourselves under the mighty hands of the Lord so that He will exalt us on due time. So today, believe in the word of God. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் குறித்த காலத்திற்கு காத்திருக்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கு அந்த தரிசனத்தை நீர் நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாமத்திலே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம், காத்திருக்கிறோம். நிச்சயம் அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம். அனைவருக்கும் இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கட்டும். எந்த காரணத்துக்காக காத்திருக்காங்களோ, பிசினஸ் வளர்ச்சிக்காகவோ, புதிய வேலைக்காகவோ, ஒரு குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ, அவருடைய உயர்வுக்காகவோ, வேலை உயர்வு, சம்பள உயர்வு எதுவா இருந்தாலும் நீங்க அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களை பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.